அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான இஸ்லாமிய பெருமக்களே, ஃபர்லான தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் ஒரு சிறந்த தொழுகைனா அது தஹஜ்ஜுடைய தொழுகை, இரவு நேர தொழுகை. நம்ம கூட சொல்லுவோம், நம்மளில் யாருக்காவது ஏதாவது தேவை இருந்துன்னு சொன்னாக்கா, நம்முடைய நண்பர்களை பார்க்கும்போது, நல்லடியார்களை பார்க்கும்போது, எனக்காக வேண்டி துவா செய்யுங்க, குறிப்பாக தஹஜ்ஜுடைய நேரத்தை எனக்காக வேண்டி துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். ஏன்னா அந்த தஹஜ்ஜுடைய தொழுகை என்பது ரொம்ப மேன்மையானது, ரொம்ப உயர்ந்தது. சரி, நமக்கு தெரிஞ்சிருக்கும் தஹஜ்ஜுடைய தொழுகை அப்படின்ட்டு ஈஸியாக சொல்லிட்டு போயிடும். தஹஜ்ஜுடைய தொழுகை மொத்தம் குர்ஆன் சுன்னால எத்தனை வகையாக இருக்கின்றது. வகைனா எந்தெந்த நேரத்தில் தொழுகிறது, எந்தெந்த நேரத்தை தொழுகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுந்திருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, ஹதீஸ்ல பார்க்கும்போது அதில் முதலாவது வகை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஷா தொழுது முடிச்ச உடனேயே வித்ரு தொழுதுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் உடனே படுத்துருவாங்களோ, அதே போல் அவங்களால நைட்டில் எழுந்திரிக்க முடியாதோ, ஃபஜருக்கு தான் எழுந்திரிப்பாங்களோ, இந்த மாதிரி நபர்கள் என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா, இஷா தொழுதுட்டு அவரால் முடிஞ்சது 2 ரக்காத்தோ 4 ரக்காத்தோ தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுதுட்டு வித்ர் தொழுதுட்டு படுத்துடணும். இது ரொம்ப லேசான முறை. நான் இந்த முறையை கூட நாம் செய்யலைன்னா நம்மளை விட கை சேதமான ஆட்கள் யாரும் இருக்க முடியாது. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம், மிகப்பெரிய இமாம். சுப்ஹானல்லாஹ். இமாம் புகாரியுடைய உஸ்தாத் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாவுக்கு உஸ்தாது இமாம் ஷாஃபி. இமாம் ஷாஃபியுடைய உஸ்தாது இமாம் மாலிக். இமாம் மாலிக் அவங்களுடைய உஸ்தாது இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா. அவங்களுடைய உஸ்தாதுக்கெல்லாம் உஸ்தாத் தான் யாரு? அப்துல்லா இப்னு முபாரக். அவங்கள தெரியாத முஹத்திஸே இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களே சொல்றாங்க, என் மனசை நான் ஓர்மைப்படுத்தினேன், 20 வருஷம் கண்டினியூவா தஹஜ்ஜுத் தொழுதுன்னாங்க. அல்லாஹ் அக்பர். அவ்வளோ பெரிய ஆலிம், அவ்வளோ பெரிய முஹத்திஸ். அவங்களே என் மனசை நான் சரி செஞ்ச 20 வருஷம் தஹஜ்ஜுத் தொழுதுன்னாங்க. எனவே இது ரொம்ப லேசான முறை. இந்த முறையை நம்ம எல்லாமே ட்ரை பண்ணலாம். அடுத்த 2வது முறை என்னன்னு சொன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூ ஹுரைரா, நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, வித்ர தொழுதுங்கன்ற. அப்போ தூங்குறதுக்கு முன்னாடி தஹஜ்ஜுத் தொழுதுட்டு வித்ர தொழுதுருங்க. ஃபர்ஸ்ட்டு இஷா தொழுத உடனேயே, இஷா தொழு 8:15னாக்கா இஷா தொழுது முடிச்சுட்டு இரவு நேர தொழுகையை தொழுதுட்டு வித்ர தொழுதுட்டு வீட்டுக்கு வந்துடுறது. இது ஒன்று. 2வது வகை என்னன்னாக்கா, இஷா தொழு 8:15 இருந்தாக்கா நம்ம சாப்பிட்டுக்கிட்டு படுக்கிறதுக்கு ஒரு 10 ஆகும், ஒரு 10:15 ஆகும், ஒரு 10 ஆகும்னா, அப்போ தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், இரவு நேர தொழுகையை தொழுதுட்டு வித்ர தொழுதுட்டு படுத்துடணும். எந்த அளவுக்குன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி வருது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அவங்க டெய்லியும் தூங்குறதுக்கு முன்னாடி அன்னைக்கு அவங்க ஓதக்கூடிய குர்ஆனுடைய திலாவத்துகள், ஔராதுகள் ஏதாவது விடப்பட்டிருந்துச்சுன்னு சொன்னாக்கா, அதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், ஓதிட்டு தான் படுப்பாங்க. சலஃபுகளுடைய வலிமையாகவும் இதுவாக இருந்தது என்பதாகவும் அறிவிக்கப்படுது. சரிங்களா? எனவே தூங்குறதுக்கு முன்னாடி இஷா தொழுகைய வித்ரு தொழுகைக்கு முன்னாடி நம்ம தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதுட்டு வித்ரு தொழுதுட்டு படுத்துடணும். இது 2வது முறை. 3வது முறை என்னன்னு சொன்னாக்கா, நம்மள அதிகமான பேர் தொழுறது, இன்னும் நம்மள அதிகமான பேர் இதுதான் சிறந்ததுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். 3வது முறை என்ன, ஃபஜருக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்துக்கிறது, ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், தஹஜ்ஜுத் தொழுதுட்டு அப்படியே கண்டினியூவா ஃபஜர் முழுசுன்னு தொழுதுட்டு ஃபஜர் போய் பள்ளிவாசலில் போய் தொழுதுட்டு வந்துடுவோம். பெண்கள் வீட்டில் ஃபஜர் தொழுதுருவாங்க. இந்த மாதிரி இது ஒரு முறை. கண்ணியமானவர்களே, இந்த முறை நம்ம தஹஜ்ஜுத் தொழுதுட்டு அப்படியே ஃபஜர் தொழுதுருவோம், தஹஜ்ஜுத் தொழுதுட்டு ஃபஜர் தொழுதுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொழுறோம். இந்த ஒரு முறை இருக்கு. ஆனால் இது ரொம்ப உயர்ந்த சிறந்த முறை கிடையாது. 4வது ஒரு வகை இருக்கு. ஏன்னா இந்த முறையில் என்ன இருக்குன்னாக்கா, தஹஜ்ஜுத் பிளஸ் ஃபஜர் எழுந்து அப்படியே ஃபஜரை தொழுதுடலாம் அப்படின்னு இருக்கு. 4வது முறை என்னன்னு சொன்னாக்கா, லி அஜலில் கியாம், நம்ம எழுந்திருக்கிறதே எதுக்காக, தஹஜ்ஜத்துக்காக. சீக்கிரமா படுத்துறது, ஒரு 2:45 3 மணிக்கு எழுந்துக்கிறது,
தஹஜ்ஜுத் தொழுகிறது, அல்லாஹ்வோட முனாஜா செய்கிறது, அல்லாஹ்விடத்தில் ரகசியம் பேசுறது, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கறது. அதுக்கு பிறகு ஃபஜ்ருக்கு நெருக்கத்துல கொஞ்ச நேரம் படுக்கிறது, படுத்துட்டு அடுத்த ஃபஜ்ருக்கு எழுந்திருக்கிறது. இப்படிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தஹஜ்ஜுத் என்பதாக ஹதீஸ்ல பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க, இரவு நேர தொழுகைகளிலேயே சிறந்த தொழுகை எதுன்னு சொன்னாக்கா தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய இரவு நேர தொழுகை. என்ன, தாவூத் இருக்கிறாரு, காண அவங்க எனாமு பினிஸ்ஃபில்லை, அவங்க இரவுல பாதி நேரம் என்ன பண்ணுவாங்களாம், பாதி நேரம் நல்லா தூங்குவாங்களாம். அடுத்து வயகூமு சுலுசஹு, அந்த இரவனுடைய கடைசி 3வது பகுதியில தொழுவாங்களாம். வயர்குது சுதுசஹு, அதுக்கு பிறகு உள்ள கொஞ்ச பகுதியில கொஞ்ச நேரம் வயர்குது, கொஞ்ச நேரம் தூங்கிப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஃபஜ்ருக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் தூங்கிப்பாங்க என்பதாக வருது. இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்களை போன்ற அதிகமான கல்விமான்களும் தங்களுடைய கிதாபுகள் எழுதுறாங்க, இந்த முறைதான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான முறை, இதுதான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. ஏன்னு சொன்னாக்கா தூக்கத்தை தியாகம் பண்ணணும். எதற்காக வேண்டி? அல்லாஹ்வுக்காக வேண்டி. நான் தனிமையில அல்லாஹ் கிட்ட நான் முனாஜா செய்யணும், நானே அல்லாஹ்விடத்தில் பேசணும், அல்லாஹ்விடத்தில் ரகசியம் பேசணும் என்பதாக. எனவே அல்லாஹ்வுக்காக வேண்டி தஹஜ்ஜுடைய தொழுகையை பேணுதலாக தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.